अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி ரிக்வெஸ்ட் வீடியோன்னு சொல்லலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி டூத் பேஸ்ட்டோட பாக்ஸை வந்து எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த பாக்ஸை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நல்ல பெரிய சைஸில் தான் இருக்குது. இந்த பாக்ஸை 2 சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கொஞ்சம் சின்னதாகவும் ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம ஒரு ஹார்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். நல்ல ஒரு திக்கான கார்ட்போர்டு அட்டையில் வரைஞ்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் அப்படியே ரேண்டமாக வரைகிறேன். வரைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணும்போது சைஸாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து இன்னொரு ஹார்ட் குட்டியாக வரைஞ்சிருக்கேன். அதையுமே இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இதுவுமே இருக்கட்டும். இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி செவ்வக வடிவத்தில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருந்த இந்த ஹார்ட்டில் ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த உள்ள நூலால் சுற்றி இந்த கார்ட்போர்ட் அட்டையை நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம். உங்ககிட்ட உள்ள நூல் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கிளாத் அப்படி இல்லைன்னா டேப் அதை வச்சு கூட கிளிட்டரிங் டேப் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். ஃபுல்லாக வந்து நம்ம ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் ஃபுல்லாகவுமே இந்த உள்ள நூலை சுற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றியாச்சு. முடிக்கும்போது இந்த மாதிரி ஒட்டிட்டு முடிச்சுக்கலாம். அழகான ஒரு ஹார்ட் வந்து ரெடியாக இருக்குது. உங்ககிட்ட ரெட் கலர் நூல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் இந்த ஹார்ட்டை ரெடி பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். என்கிட்ட இல்லை, ஸோ ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த குட்டி ஹார்ட்டை ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து முத்துக்கள் வந்து இதில் ஒட்டலாம். அதுக்கு வந்து நான் ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே ஒட்டினா மாதிரியே நம்ம இந்த ஹார்ட்டோட இந்த ஓரத்துலேயுமே ஒட்டிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டெக்கரேட்டிங்காக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் காயட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ இந்த பீஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேப்பர் ஒட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி ஒட்டும் போது நல்லா ஒட்டும். ஃபைனலாக நம்ம செலோ டேப் போட்டு இந்த பேப்பரை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ செல்லோ டேப் போட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஹார்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்த அந்த ப்ளூ கலர் நூல் எடுத்துகிட்டு உள்ள நூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு 4-5 ரோ போல் சுற்றிக்கலாம். அது ஒரு பார்டர் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஆப்ஷன் தான். அதே மாதிரியே அந்த சைடுமே சுற்றிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டோட பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்குமே வந்துட்டு கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பாக்ஸையுமே 2 கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதில் மீந்த பேப்பரை உள்ளுக்குள்ளே ஒரு பாதி சைஸ்க்கு ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இது ஒட்டுறது எல்லாமே தெரிஞ்சது அப்படிங்கிறதுனால ஒட்டுறதை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணல. ஜஸ்ட் நம்ம வந்து ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி ஒட்டி விட்டு செல்லோ டேப் வச்சு நம்ம செக்யூர் பண்ணி ஒட்ட வேண்டியதுதான். கிஃப்ட் பாக்ஸ் ஒட்டுற மாதிரி. இப்போ நம்ம இந்த அட்டை மேலே இப்படி தான் வந்துட்டு இதை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் டச் இந்த பாக்ஸில் இல்லாததுனால நல்லா இல்லை. அதனால இது மேலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ரோ போல் இந்த நூல் சுற்றியிருக்கேன். உள்ள நூல் சேம் கலர் சுற்றியிருக்கேன். அப்போ பார்க்குறதுக்கு ஒரே ஈவனாக அழகாக இருக்குது. இந்த பாக்ஸோட பாட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கலரை யூஸ் பண்ணி ஒரு பார்டர் மாதிரி ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி அந்த பாக்ஸுமே ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இது மேலே வந்து நம்ம அந்த ஹார்ட்டுக்கு ஒட்டின அந்த முத்துக்களை வந்து ஒரு ரோ போல் ஒட்டிக்கலாம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பாக்ஸை நம்ம இப்படி கூட ஒரு ஹோல்டராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. எங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணுறது பிடிக்கும், இந்த மாதிரி டெக்கோர் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி உள்ள நூல் அது எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்கோர் பண்ணுங்கள். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் யாராவது ஒரு சிலர் சொல்லுவீங்க, இதை நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணணுமா, இதை நாங்கள் தூக்கி போட்டுட்டு வேறு வாங்கி யூஸ் பண்ணிக்குவோமே அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து உங்களை மாதிரியே இருக்க மாட்டாங்க.
சிலருக்கு வந்து இது எவ்வளோ தான் திங்ஸ் வாங்கினாலுமே செஞ்சு நம்ம கையால் செஞ்சு நம்ம கண்ணால் பார்த்து ரசிக்கிறதுங்கிறது வேறு, அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ்ஸுங்கிறது வேறு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறதும் சரிதானே? சரி அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி DIY வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத. அடுத்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். சின்னதாக ரெடி பண்ண அந்த பாக்ஸை ஃபர்ஸ்ட் வந்து ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து பெரிய சைஸில் ரெடி பண்ண பாக்ஸை ஒட்டிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ண இந்த ஹார்ட்டை வந்து ஒரு சோப் பீஸ் மாதிரி ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில், பேனா, இந்த மாதிரி சிசர், நைஃப் அதெல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு. வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த பாக்ஸை இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காம அது கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. தினம் தினம் நம்ம சேனலில் வரக்கூடிய புதுமையான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.